சில கதைகள் படித்த போதும் அல்லது கேட்ட போதும் அது நம்மளை தூங்க விடாது. அது நிஜ கதையா அல்லது கற்பனையா அல்லது வாழ்ந்தவர்களுடைய கதையா அல்லது யாராவது புனையப்பட்ட கதையா இதெல்லாம் விடுங்க. கதை கதை தானே நிஜமாக ஏதோ ஒரு சம்பவத்தினுடைய வெளிப்பாடு தான் கதையாக வேற ஒரு விதமாக மாறி இருக்குது. அப்படி ஒரு ஒரு நண்பர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு கதை. ஒரு மகன், அவனுக்கு ஒரு தாய் தகப்பன் கிடையாது. அந்த தாய்க்கு ஒரு கண் பார்வைத்திறன் கிடையாது. ஒரு கண் கிடையாது, பார்வைத்திறனே இல்லை. ஏதோ ஒரு விபத்தினால் ஏற்பட்ட ஒரு கண் அது என்னென்னா அந்த காலத்தில் பண்ண அந்த ஆப்ரேஷனால் அந்த அறுவை சிகிச்சைனால் அந்த பகுதி அந்த கண் இது ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு கண் தெரியும். நீங்கள் அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணி வந்தப்போ சொல்லுவாங்க கண் ஊர்ச்சின்னு வந்தாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க கண் ஊர்ச்சின்னு வந்தாங்க அப்படின்வாங்க. அது என்னென்னா ரொம்ப கஷ்டம். அப்போது உரல் சத்தம், உலக சத்தம் எதுவும் கேட்கக்கூடாது. இருட்டு இதில் உட்காந்துருப்பாங்க. 6 மாதம் 7 மாதம் இப்படி இருப்பாங்க. அவங்கள ஒரு துணிப்பை மாதிரி போட்டுருவாங்க அந்த பை அந்த பகுதியில். இப்போ கிளாஸ், இப்போ லேசர் இதெல்லாம் சும்மா போன 10 நிமிஷத்தில் அதான் பண்ணிடுறாங்க. அப்படி இந்த தாய்க்கு அந்த பகுதி பண்ணதில் அந்த ஒரு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். இந்த அம்மா மறைச்சிப்பாங்க. அந்த மகன் நல்லா படிக்கிற அந்த பையன் ஒரு பையன் தான், அவன் படிக்கிறவன். அவன் என்ன பண்ணுறான், தன் தாயின்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒருத்தன். காரணம் என்னென்னா, இப்படி ஒரு முகத்தை வச்சுருக்காங்க, இப்படி ஒரு கண் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு அவன் சொல்ல மாட்டேன்றான். ஆனால் உண்மையில் நல்லவன், நல்ல கெட்டிக்காரன், நல்லா படிக்கக்கூடியவன். எவ்வளோ இருந்தால் நான் ஒரு தாயின்னு சொல்லணும்ல. அவன் என்ன சொல்கிறான், அந்த அம்மா கூலி வேலை செய்கிறவன். வேலிகத்தான் மரத்தை போய் வெட்டி அந்த சருகெல்லாம் கொண்டு அந்த இதெல்லாம் கொண்டு அப்பப்போ கிடைக்கிற வேலை, ஏரி வேலை, அது இதுன்னு செய்யக்கூடிய ஒரு தப்பி தவறி கூட என் பள்ளிக்கூடத்து பக்கம் நீ வந்துடக்கூடாது அப்படின்றான். மீறி வந்தாலும் நான் இன்னாருடைய அம்மான்னு சொல்லிவிடக்கூடாது. ஏன்னா இவனுடைய ஊர் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அவனுடைய பள்ளிக்கூடம் இருக்கிறது. தன்னுடைய ஊர் நண்பர் கூடலாம் அவன் சேர மாட்டான் அப்படின்னு சொல்லிடு. நான் ஏன் ராஜா அங்கே வரப்போகிறேன் அப்படின்னு அந்த தாய்க்கு தெரியுது. தன் மகன் தன்னை ஒரு இழிவாக அதெல்லாம் தாண்டி தன்னை பற்றி சொல்கிறதுக்கு அவன் ஒரு வெறுப்பாக வரான். தன்னுடைய முகத்தை, தன்னுடைய கண்ணை, தன்னுடைய விகாரமான இதுவை அவன் வேறு விதமாக இது பண்ணுறான். அதனால் அவன் சொல்ல விரும்பலை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு மார்க்கெட்டில், அந்த டவுனோட மார்க்கெட்டில் ஏதோ வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய கணக்கு வாத்தியார் பார்த்துடுறாரு. ஏம்மா செல்லமுத்து அம்மா தானே நீ அப்படின்றாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாம் வாத்தியார் தான், கணக்கு வாத்தியார், கெட்டிக்காரன், அருமையாக படிக்கக்கூடியவன், எல்லாத்துலையும் பிரமாதமான மார்க் எடுக்கிறான். நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்றாரு. நான் ஏரி வேலை, கூலி வேலை செஞ்சுக்கிட்டுருங்க ஐயா நான் அப்படின்பொழுது, சொன்னதே இல்லையா உனக்கு, உங்கள் எப்படிம்மா கண்ணு தான்? ஐயா என் கண் இது மாதிரி ஆயிடுச்சு, என்னை பார்த்ததாக அவங்ககிட்ட சொல்லிக்காதீங்க, விரும்பாத ஆள் அப்படின்னு. என்னம்மா இவ்வளோ அற்புதமான பையன், மரியாதை கொடுக்கக்கூடிய பையன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நாளைக்கு மறுநாள் எங்களுடைய கிளாஸ் ரூமில் எல்லா வாத்தியாரும் மாணவர்களும் சேர்ந்து அவனுக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா நடத்த போகிறோம். ஏன்னா இப்போ நடந்த ஒரு டெஸ்ட்டில் அவன் தான் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு. அதை தாண்டி எங்களுக்கு என்னென்னா, அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய மாணவனாக நாங்கள் அவனை தயார்படுத்திக்கிட்டு வரோம். இந்த மாவட்டத்தினுடைய முதல் மார்க் இருக்கக்கூடிய மாணவனாக எங்கள் பள்ளி அவனை ரெடி பண்ணிட்டு வருது. அது எங்களுக்கான பெரிய பேர். அதுக்கு தலைமை ஆசிரியர் பெருமளவில் அவனுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு வராரு. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு மறுநாள் பாருமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடாரு. சான்றோன்னு என்னை கேட்ட தாய் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. என்னென்னா, தன் மகனை அத்தனை பேர் புகழறாங்க, அத்தனை பேரை பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த சபையை ஒரு தாய் பார்க்குறது எப்படி இருக்கும்? சர்வசுந்தரம் படத்தில் அம்மா வரைய மாட்டாங்க, ஆனால் நாகேஷை போய் பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. அந்த தாய் ஓரமாக நின்றுட்டு அந்த ஆட்டோகிராஃப் வாங்கும்போது குறுக்க ஒரு பேப்பரை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பார்த்துட்டு, இன்றைக்கி என்னம்மா நீ பார்க்காத போயிட்டியே, நாகேஷ் சொல்ல அவள் வீட்டில் இருப்பாங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியுமா, எல்லாத்தையும் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு காமிக்கிற இடத்துல உடஞ்சி நாகேஷ் அழ ஆரம்பிச்சிடுவார். அதில் இந்த வரலட்சுமி அந்த அம்மாவை நடித்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பெருமை அந்த முகத்தில் காட்டுவாங்க. என் மகன் இப்படியாப்பட்டவன். அப்படி அந்த தாய்க்கு தூக்கமே வரல. நாளைக்கு மறுநாள் ஒரு வகுப்பறையில் தன்னுடைய மகனுக்கு, ஒரு தந்தை இல்லாத மகனுக்கு ஒரு தாய், அதுவும் ஒரு பார்வை திறனற்ற ஒரு தாய் காப்பாற்றி இந்த அளவு கொண்டு இன்றைக்கி வகுப்பறையில் அவன் முதல் மாணவனாக இருக்கணும், அதை பார்க்கணும் அப்படின் பொழுது கிளம்பி போயிட்டு இந்த அம்மா போயிட்டு ஆவட்டுன்னு இவன் என்ன பண்ணி, நம்ம மகன் தயவு செய்து அந்த பள்ளிக்கூடத்து வாசல் பக்கம் கூட வரக்கூடாது, யாருக்கிட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். கேட்கல. எங்கேயாவது ஒரு இந்த தலையில் இதுவை போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக, ஜன்னல் ஓரமாக நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா யாருன்னு சொல்ல பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, மகனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு ஒரு அவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரமாக நின்று ஒரு இது பார்த்தா மற்ற ஆசிரியர்கள்லாம் நினைப்பாங்க. அங்கேருந்து வர 2 ஆசிரியர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, யார்மா நீ, என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்தோடனே இந்த அம்மா வதறி போகுது. ஐயா ஐயா ஐயான்னு, எதுக்கு நீ ஜன்னலில் பார்த்துக்கிட்டு இருக்க, யார் உங்களை உள்ளே விட்டது, என்ன எது அப்படின்போது, நான் செல்லமுத்தோட அம்மா. செல்லமுத்து அம்மாவானோடனே அந்த சத்தம் அங்கே கேட்க ஆரம்பித்து, அங்கே உள்ளே இருந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்த வகுப்பறையிலேருந்து வந்துடுறாங்க. வாமா வாமா வாமான்னு, இவங்க யார் தெரியுதா, செல்லமுத்தோட அம்மா அப்படின்போது இவனுக்கு வந்து அப்படியே நரக வேதனையாக ஆயிடுறான். வந்து பெருமைப்படக்கூடியவன் வந்து நகர வேதனைனா, மாணவர்கள்லாம் கைத்தட்டுறாங்க, சில மாணவர்கள்லாம் அவனை பார்க்குறாங்க, சில பேர் பீலா விட்டுட்டு இருப்பான்ல, எங்கள் அப்பா அப்படியாப்பட்டவர், எங்கள் அம்மா அப்படியாப்பட்டவங்க, படிக்கிறப்ப வந்து தன்னை வந்து இது பண்ண அது மாதிரி என்ன சொல்லி வச்சான்னு தெரில. சில பசங்க வந்து சின்ன வயசு தானே சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, இவனுக்கு அவமானம் தாங்க முடியல, கூப்பிட்றாங்க வாத்தியார்லாம் வந்து, இங்கே வாடா நில்லுடான்னு. இந்த அம்மா வந்து மறுக்குது. இந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ நம்ம வந்து ஜன்னலோரம் பார்க்க வந்தவங்கள நம்மளை வந்து மேடை ஏற்றிட்டாங்களேன்னு பதறது. நான் கிளம்புறேன், இருமா நீ வேறு எதுவும் உன் கையால் நீ அவனை வந்து பரிசு கொடுன்னு ஒரு பரிசை கொடுக்குறாங்க. இவனுக்கு தாங்க முடியல. முடிஞ்ச உடனே இந்த அம்மா படப்படன்னு வீட்டுக்கு வந்துடுது. வந்த ஒரு அரை மணி நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்ட உடனே ஓடி வரான். அவன் ஓடி வந்து புத்தக பையை தூக்கி அடிக்கிறான், இதுவும் அடிக்கிறான். அடிச்சுட்டு இருக்கிற துணிமணிலாம் எடுத்து அவனுடைய அந்த தகரப்பெட்டிக்குள்ளே வைக்க ஆரம்பிக்கிறான். பதறி போது, ராஜா என்ன ராஜான்னு, மரியாதை கெட்டுடும் உனக்கு, நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, உனக்கு இவ்வளோ தான் மரியாதை, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், நீ ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்துட்டு மேடை ஏறி இது பண்ணுற, எனக்கு அவமானம் பிடுங்கு தின்னுச்சு, இந்த கண்ணில் ஏதாவது ஒரு பையாவது மாட்டின்னு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். தாங்களை மன்னிச்சிடுப்பா, என்னை தெரியாமல் பண்ணிட்டப்பா, என்னை விட்டுருப்பா, அதுப்பானது கேட்கவே இல்லை. எங்கே போகிறேன்னா, நான் டவுனில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறேன், இனிமேல் வந்து என் தாயை நீ சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா அவள் தான், நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிளம்புறான். உடைஞ்சு போகிறான். அந்த தாய் வந்து உடைந்து போகிறாள். ஏன்னா எல்லா உழைப்பும் எல்லா கஷ்டமும் இந்த ஒரு மகனுக்காக தானே. அவன் அதோட தொடர்பே இல்லாமல் போகுது. கடித தொடர்பு யாராவது பார்க்குறவங்க சொல்கிறாங்க, உன் பையன் நல்லா இருக்கான்னு. +2ல் வந்து மாவட்ட அளவில் அதிக மார்க் எடுத்த பையன், மாநில அளவில் 3வது இடம் எடுத்தவன் அப்படின்னு அந்த செய்தியை பார்க்குறான். அடரா மகன் போனால் சுத்தமாக இப்போ ஏதாவது இந்த டவுனுக்காவது போனவன், அவன் தேசம் விட்டு தேசம் கிளம்பிட்டான்னு போக மாட்டேன்றா பயந்துக்கிட்டு. அவனே படிக்கிறான். ஒரே ஒரு கடிதம் மட்டும் வருது, நான் வந்து டாக்டருக்கு இப்போ நீட் இல்லாத காலம், அப்போலாம் நான் டாக்டருக்கு படிப்பதற்காக வெளிநாடு செல்கிறேன், நீ வந்து இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எனக்கு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ வச்சு, காக்கானி அரக்கானி எவ்வளோ வச்சுங்கிறியோ அதெல்லாம் விற்று, ஒரு பையன் தானே நான், எனக்கு அனுப்பு, எனக்கு அதுதான் தேவைப்படுதுன்னு அதையெல்லாம் விற்று ஆள் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறா. தாய்க்கும் தன் மகனுக்குமான தொடர்பு சில காலம் விட்டு போகுது. இப்படியா இருக்குன்னா வயசாகி போகுது, கூலி வேலை செய்ய முடியல, வெயிலில் இது பண்ண முடியல. அப்போ வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த அம்மா கிட்ட, ராக்காயி நம்ம டவுனில் ஒரு வீட்டில் வந்து வேலைக்காரியாக வீட்டு வேலை செய்கிறது, அங்கேயே தங்கிறதுக்கு 3 வேளை சாப்பாடெலாம் போடுறாங்க, நம்பிக்கையான ஆள் வேணும்னாங்க, நீ போகிறேன்னு. புண்ணியமாக போகுது, தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும், நான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். போய் அங்கே போய் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபாரினில் அமெரிக்காவில் கணவன் இருக்கிற ஒரு மனைவி இருக்கிற வீடு. மனைவி இங்கே இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, அம்மா இந்த மாதிரி என் கண் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாட்டி, நீங்கள் வாங்க, நீங்கள் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யுது இந்த 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 பாட்டி செய்கிறாங்க. ஒரு நாள் சமையல் கட்டில் அந்த லேடி சமைக்குது. இம்மாம்மா தப்பாக நினச்சிக்காதம்மா, ருசி பசி இல்லாமல் செய்கிறியம்மா, நீ ஒரு ருசி கூட இல்லையே அப்படின்ட்டு, உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு, நான் அவ்வளோ சிறப்பாக செய்வேன் அப்படின்னு ஒரு நாள் அந்த அடுப்பறையை விடுது. அந்த அம்மாக்கிட்ட விட்டோன்னே அவ்வளோ பிரமாதமான ஒரு சமையல் செய்யுது. சமையல் செய்யணும், இதுக்குன்னா இப்போ நல்லது அப்படின்னு. ஒரு நாள் வந்து, நாளைக்கு என் கணவர் வராரு, யூகேலேருந்து வராரு, அவர் வந்து ரொம்ப நான்வெஜ் விரும்பக்கூடியவர், இருக்கிற எறா சொரா புறா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நீ தாம்மா பார்த்துக்கணுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அது ஒரு சின்ன ரூம் இருக்குது, அங்கே போய் தங்கிடும். தன் கணவன்கிட்ட ஒரு வேலைக்காரி இருக்கிறது சொல்லலை. அவன் வரான், வந்து இது பண்ணுறான், உட்காடுறான். உட்காந்தவொடனே எல்லாத்தையும் பரிமாறுது இந்த மனைவி. பரிமாறினோடனே ஒரு 3 வாய் எடுத்து சாதத்தை வைக்கிறான், அந்த டிஷ்ஷெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறான். அப்படி திரும்பி பார்க்குறான், யார் சமைச்சதுன்றான். நான் தான், பொய் சொல்லாத, யார் சமைச்சது, ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், பொய் சொல்லாத, யார் சமைச்சது, மறுபடியும் கேட்குறான். ஒரு வேலைக்காரம்மா புதுசாக சேர்த்துருக்குறேன், அவங்க தான் சமைச்சது. எங்கே இருக்கிறாங்க, அந்த கடைசி ரூமில் இருக்கு, நான் இமீடியட்டாக பார்த்து அவனை கூட்டுவா அப்படின்னு கூட்டுன்னு வரான். கூட்டுன்னு வந்து இந்த அம்மா என் கணவர் பார்த்தவொடனே பெரும் அதிர்ச்சி. இந்த மகன் தான் அந்த கொந்தளிக்கிறான். இந்த பார்த்துட்டு அழுது, என் செல்லமே அப்படின்னும்போது கிட்ட வராதன்றான்.
அப்போ தான் இவளுக்கே தெரியுது தன் மாமியார் தான் வேலைக்காரியாக இருக்கிறா, தன் மகனுடைய அம்மா தான். இந்த கதையெல்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இமீடியட்டாக சொல்கிறான், இந்த கழிவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேரு, பணம் கட்டி சேரு, இல்லைன்னா நான் திரும்ப யூகேக்கே போயிடுவேன்றான், இருக்கக்கூடாதுன்றான். எவ்வளோ பெரிய ஒரு தாயோட கொடுமையானது. நீ என்னடா என்ன முதியோர் இல்லத்தை சேர்க்கறதுன்னு, என் ஊர் இருக்குது, நான் வளர்ந்த ஊர் இருக்குது, நான் பிறந்த ஊர் இருக்குது, அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பார்த்துப்பாங்கன்னு கிளம்பிட்டு இந்த மருமகளுக்கு தாங்க முடியல. இவன் ஒரு கிறுக்கு பையன், அவன் தாங்க முடியல, அழறா. எப்பயுமே பாருங்கள், மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் ஆகாது. இங்கே மாமியாரும் மகளும் அம்மா பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க. அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். காலங்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் பொண்டாட்டி ஓடி போயிடுறான். யார் இந்த டாக்டர்? இவன் சைக்கோவாக இருக்கிறது, இவங்ககிட்ட என்ன வேலை பார்க்க முடியும்? கிளம்பி போயிடுது. பிள்ளைகள் கிடையாது. தனித்து விடப்பட்ட அவன் அப்பொழுதுதான் வெறுமையை தெரிந்து கொள்கிறான். தனிமை அவனை போட்டு வாட்டுது. அவனுடைய அந்த குற்ற செயல்கள் மூரா உள்ள ரிவைண்ட் ஆகிட்டே இருக்குது. தாயை பழித்தவனும் தண்ணீரை பழித்தவனும் சும்மா இருக்காது இந்த பிரபஞ்சம்ன்ற மாதிரி அவனுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. வேதனைப்படுறான். தன் தாயை போய் எங்கே பார்க்கறது, சொந்த ஊரை பார்க்கறதுக்கு முகம் கிடையாது. யாரோ ஒருத்தருடைய குரல் கேட்குது. பாஸ், ராக்காயி புள்ள தானே நீ? ஆமாம், நான் இந்த ஊர்லேருந்து இருக்கேன். ஊர் தானே? ஆமாம். அம்மா ரொம்ப தாறுமாறாக கிடக்குது, கடைசி நேரத்தில் உன்னை பார்க்கணுன்னு விரும்புதுன்னு. அப்போ தான் அவனுக்கு பதறி அடிக்கிறான். கார் எடுத்துக்கிட்டு சொன்ன ஆளை தூக்கி போட்டுன்னு உள்ளே ஓடுறான். ஒரு கோவில் வாசலில் இருக்கிற ஒரு திண்ணை மீது படுத்த படுக்கையாக கிழிந்த துணியாக அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்போன்னு இருக்குது. போய் கதறான், அழறான். நீ இப்போ என்னடா அழுது புரோஜனம்? அந்த அம்மாவுடைய பார்வை தான் தெரியுது. நீ எப்போ என்ன புரோஜனம் அழுது? முகத்தை தடவி பார்க்குறான். எந்த பார்வை, எந்த கண்ணை ஒரு அசிங்கம்னு நினைத்தனோ அதை தொட்டு பார்க்குறான். மெல்ல ஒரு லெட்டர் எடுத்து அவன் முன்னாடி நீட்டுது. அப்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, கேள்வி இந்த லெட்டர் ரொம்ப நாளாக வச்சுருக்குது, என் புள்ள வந்தால் கொடுங்க, என் புள்ள வரலன்னா என்னோட சேர்த்து இதை எரிச்சிடுங்க அப்படின்போது அந்த கடிதத்தை எடுத்து அவன் பிரிக்கிறான். அப்பொழுது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். பிரமாதமாக எழுதியிருக்குது. யார் சொல்லி எழுதியிருக்குது. எப்பா, இந்த கண்ணை பார்த்து தானே உனக்கு கேவலமாக இருந்தது, இந்த கண் எப்படி போச்சுன்னு ஒரு கதை உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ஒரு புஷ்வானத்தை கொளுத்துன. அந்த புஷ்வானம் வெடித்து அதிலிருந்த தீப்பொறி உன்னுடைய விழித்திரையை பாதிச்சுது. அது விழித்திரை நீ கிடைக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னபோது உன் விழித்திரை அதுக்கு கொடுக்குறியா? இப்போ மருத்துவம் வளராத காலம் அப்படின்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லி என்னுடைய விழித்திரையில் தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, என் கண்டு தாயா அது, அப்படி அவமானமாக இருந்தால் அதை எடுத்து போட்டுரு, இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலன் போது பெருங்குரத்தில் எடுத்து அழறான். அந்த அம்மாவுடைய அந்த மூச்சு அப்படி நின்று போகுது. இதை விட வேறு என்னங்க ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுதமான ஒரு குற்ற உணர்வாங்கள்ல, அதுதான். அப்படியே நொறுங்கி போய் உட்காருகிறான். இது ஒரு நிஜ சம்பவம், இது ஒரு கதை. இது ஒரு படிச்சுட்டு இதுதான் சொல்கிறேனே, தூக்கமே இல்லை. இப்படியாப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படியாப்பட்ட மனிதர்களுக்குமான கிடைக்கக்கூடிய தண்டனையும் இதுதான் அப்படின்னு தான் இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.